நண்பர்களுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு எது பெஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் போட்டிருந்தேன் சேனலில். அதில் 48% பேர் ஒய்பிஎம் போட்டிருந்தாங்க. செகண்ட் பிளேஸில் 14% பேர் எஸ்பிஎம்மும் நேஷ்னலும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த எஸ்பிஎம் ப்ளஸ் ஒய்பிஎம் ரெண்டுமே டிக்கெட் அதிகம், நம்மளுக்கு இது கட்டுப்படி ஆகாது. நேஷனல் ட்ராவல்ஸில் நான் ஏசி இருந்தது, சீட்டு கம் ஸ்லீப்பர். ஸோ இப்போ நேஷனல் ட்ராவல்ஸ் நான் ஏசியில் சீட்டு கம் ஸ்லீப்பரில் ஒரு டபுள் பர்த்தும் ஒரு சிங்கிள் சீட்டும் 3 பேர் ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நேஷனல் ட்ராவல்ஸ் ஷெட்யூலில் வந்தாச்சு. இந்த நான் ஏசி பஸ்ஸும் பின்னாடி வருது பாருங்கள். இதுதான் நம்ம போக போகிற பஸ்ஸு. இதுதான் நம்ம போக போகிற பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத போக போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்க பஸ்ஸு வந்து பெரியப்பட்டினம் வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். பெரியப்பட்டினம் ராமநாதபுரம்னு. ஸோ அங்கே போகிறதுக்காக புக் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு வந்து பார்க்குறதுக்கே பலன்னு இருக்கு. உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ரங்கநாதபுரத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், யுவராஜின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒர்க் பண்ணார். அவர் ரொம்ப நாளாக ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கன்னு. அவருக்காக தான் இன்றைக்கி இந்த ட்ராவல் இந்த பஸ்ஸில். உள்ள போட மழை பெய்யுது. என்ன ஏற முடியாமல் நிற்கிறாங்களா? கீழே அவனுக்கு கீழே சிங்கிள் பர்த்து, அவனுக்கு சிங்கிள் சீட்டு கீழே, நம்மளுக்கு மேலே அப்பர். அது பஸ் உள்ள வந்துச்சு. பஸ்ஸு தரமாக இருக்குது. அங்கிட்டு பெட்ஷீட் இல்லைல்ல, அதில் பெட்ஷீட் இல்லைல்ல, சிங்கிள் பர்த்து, பழைய டைப் பர்த்து தான். பஸ்ஸு நீட்டாக இருக்குது. உள்ளானா பஸ்ஸு நீட்டாக இருக்குது. சீட்லாம் எல்லாமே பழைய சீட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ வண்டி மூவ் ஆகிருச்சு. மழை சரியான மழை பெய்யுது. வெளியில் செம்ம காட்டுது மழை. எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வண்டி பழைய வண்டியாக இருந்தாலும் வண்டி நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்ட்டு. வெளியில் செம மழை பெய்யுது. ஆனால் பஸ்ஸு உள்ள பெட்டில் தண்ணி வருதுங்க. பஸ்ஸு அங்கிட்ட இங்கிட்டும் ஆடும்போது சாயுதில் அதில் வந்து தண்ணி கொட்டுது. அப்புறம் அந்த இது வழியாக கொட்டுது, அது வழியாக வருது. இல்லை அது வாசர் இருக்குமே, இல்லை தலைக்கு நிறைய துளிகள் நிறைய விழுந்துருக்கு. என்ன மலை குளிகளோட கூட இறக்கி விடுவாங்களா? அடே பாவீங்களா? அதில் எதுவும் வைக்க முடியாது. நம்ம ஏதாவது துண்டு கொடுத்து அண்டை கொடுக்க வேண்டியதான். அண்டை கொடுத்து துண்டை தான் வெளியே விட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டவல் மாதிரி உள்ளே இருந்துச்சு இந்த பெருத்தில், நாங்கள் தூக்கி கீழே போட்டோம். அதை வச்சு தான் அண்டை கொடுத்துருப்பாங்க போல். ஓகே பார்ப்போம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெளியில் மழை எதுரா தண்ணி கட்டுக்கணும். ரோடு ஃபுல்லாக தண்ணி, வெளியில் மழை பெய்யணும். நிறையா தண்ணி நிற்கணும். ஃபுல்லாக ஸ்லோவாக தான் போவாங்க. வெளியில் மழை பெறதுனால நான்ஏசி பஸ் எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே உட்கார முடியல, அண்ணல் பயங்கரமாக நல்லா இருக்குது. அந்த ஃப்ரண்ட் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் காற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிளாம்பாக்கம் போகிறது ஒரு வழி ஆயிரும். சவமலையா தெரியுதா? ரோட்டை காமிச்சு செம்ம காற்று. சென்னை டு ரங்கநாதபுரம் முன்னாடி ஓடின 2 பஸ்ஸு, பெரியப்பட்டினம் டு சென்னை வர்றது, சென்னை டு பெரியப்பட்டினம் போகிறது ரெண்டுமே புது பஸ்ஸாக தான் இருந்தது. இப்போ எப்போ மாற்றினாங்க தெரியல. இல்லை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அந்த புது பஸ்ஸில் வேறு ரூட்டுக்கு மாற்றிட்டு பழைய பஸ்ஸில் அந்த ரூட்டில் விட்றாங்களா என்னன்னு தெரியல. பஸ்ஸு பழைய பஸ்ஸுங்க. ஒரு சீட்டு வந்து உடஞ்சி கிடக்கு பாருங்க. அந்த டிரைவர் நிற்காது பாருங்க, தெரியுதா? ஒரு வெள்ளை யூனிஃபார்மில் டிரைவர்னு அந்த சீட்டை வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ மழை பெய்யுது, உள்ளே உழுகலை. லைட்டாக அந்த மழை வண்டி அங்கிட்டு ஆடும்போது வந்து தண்ணி லைட்டாக அழிக்காய் உள்ளே வரும்ல, அது இருக்குது. மற்றபடி வேறு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. சீட்டு தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதை கஷ்டப்பட்டு மாற்றாங்க பாருங்க, லைட்டாக அடிச்சு. பாவம் தான், பெரிய சிரமம். 8:45 பஸ்ஸு வந்து அவங்க ஷெட்லேருந்து வெளியே வந்தது. 9:45 ஆகுது. இன்னும் மதுரை வாயில் பிரிட்ஜ் மேலே ஏறல. டிராஃபிக்கை பாருங்கள். அந்த வெளியில் அப்படியே காட்டுறேன். இது வெளியில் அப்படியே காட்டுறேன். எவ்வளோ தூரம் நிற்க டிராஃபிக்கு.
8:45 கோயம்பேட்டில் ஏறி மணி இப்போ 10:45 ஆகுதுங்க போகிற டோல்கேட்டை தாண்டுறதுக்கு. அப்போ பாருங்கள் டிராஃபிக் வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அநியாயம் பண்ணுறாங்க. அங்கங்கே அந்த மெட்ரோ ஒர்க்கு நடக்கிறதுனால மாற்றி மாற்றி விட்றாங்க. பட் அது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் செம்ம டிராஃபிக்கு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டினாங்க அப்படின்னாலே சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஓரளவுக்கு குறைஞ்சிடும். மணி 11 கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். 11 மணிக்கு கிளாம்பாக்கம் வந்து எத்தனை மணிக்கு ராமநாதபுரம் போய் சேர்றதுன்னு தெரியல. மழை வெளுத்து வாங்குது. கடமலை 11 மணி 10 அடி. மழை சரியான மழைங்க கிளாம்பாக்கத்தில். சரியான மழை. பார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் பஸ்ஸுகள் உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. நான் ப்ரைவேட் பஸ் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த டோக்கன் எடுக்கணும்ல, அந்த இடத்துல டிராஃபிக்கு. அது ஒரு விழுப்புரம் பஸ் ரெடியாகி கிளம்புது. எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு தாண்டதுக்கு நைட் 2 மணி ஆயிருங்க. நடுவில் புல்லாம் மழைச்சி அந்த பஸ் உள்ள வந்து எந்த நாளுக்கு எல்லாம் பதினொன்றரை மணின்னு 11 டைம் 11:07 கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆள் ஏற்றுறாங்க. பாருங்கள் இந்த நான் ஏசி பர்த்து எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. இந்த பர்த்தில் வந்து எம்மாடி ஆத்தாடி ஆளை காலி பண்ணிடலாம் போலையே. என்னது ஐயா பார்த்து கூப்பிட்டு போகிறா சார். டமால் டிமால் அடிக்கிறான். முடியலைங்க. ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து 8:45 கோயம்பேடு எடுத்து சொன்னேன்ல. இப்போ 11:30 மணிக்கு தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு பஸ்ஸு வெளியில் போகுது. நிறைய பேர் கால் பண்ணி திட்டுறாங்க போல். டிரைவர் வந்து கல்லை தூக்கி இந்த இதில் வச்சுட்டாப்புல. அது என்ன அந்த அது பேர் என்ன ஆக்சிலேட்டரில் வச்சுட்டாப்புல. விரட்டுன்னு விரட்டி இந்த குடல் குந்தாணியில் வெளியில் வந்துடும் போல். சரி நம்ம வருவோம் உங்கள் கான்செப்டுக்கு. இந்த பெட்டில் இந்த இதை பாருங்கள் பிஞ்சு போயிருக்கா. இங்கே வந்து அந்த இது இல்லை, இந்த மாதிரி உரை போட்டு இல்லை, பெட்ஷீட் போட்டு இல்லை. இதில் இது டபுள் பர்த்து இதுதான் இருக்குது. இது நம்ம ஆளுங்க தான் பண்ணுற சேட்டை தான். இதெல்லாம் உடச்சி வைக்கிறதும் நம்ம ஆளுங்க பண்ணுற சேட்டை தான். சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து சார்ஜ் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. இது வந்து லைட்டோட சுவிட்சு போல. இது என்ன சுவிட்சுன்னு தெரியல. அந்த ஒயர் நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. லைட்டு மாதிரி இருக்குது. பட் ஆனால் சரி ஓகே என்னன்னு தெரியல. பட் ஆனால் மொபைல் வந்து நல்லா சார்ஜ் ஆகுது. மழை வெளியில் பிச்சு உதறுது. அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே பார்த்தாச்சு. மணி எக்ஸாக்டாக 12 மணிங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு டோல்கேட்.
நேரம் இந்த 12 மணிக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னா செல்லிவனம் தாண்டி நம்ம வந்து விழுப்புரத்துக்கிட்ட போயிருக்கணும். நம்ம செங்கல்பட்டு டோல்கேட் தான் இருக்கோம். செங்கல்பட்டு டோல்கேட்டு இதில் எவ்வளோ நேரம் அங்கே போகுதுன்னு தெரியல. பொழுது போகுது. நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து திருப்பதி கோயிலில் போயிட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு போல பசங்களோட சேர்ந்து ப்ராங்க் மாதிரி வீடியோ எடுத்து அவரோட சேனலில் போஸ்ட் வைப்பார் போல். நம்ம தமிழ்நாட்டு சேனல் உள்ள வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டிடிஎஃப் பாசா உனக்கும் இந்த செய்தி சேனலுக்கு என்னப்பா பஞ்சாயத்து ஏதாவது பேசி முடிச்சு விட்டு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கணும்ப்பா வச்சு வேணும் டிடிஎஃப் பாசா. அதனால் பஸ்ஸு நிறைய பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணுறேன். வேறு லெவல்ஸ் இருக்குது. பின்னாடி தமிழ்னு ஒரு பஸ் இருக்குது, அதை ஓவர்டேக் பண்ணிட்டாப்புல. மணி 2:10 ஆகுதுங்க. கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் பஸ்ஸை வேறு எங்கேயுமே இருக்கிறாங்க. அடித்து இறக்கி டிரைவர் மாறுறாரு. மணி 3:20 ஆகுதுங்க. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு பாத்ரூம் நிப்பாட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கே ஒரு சண்டை ஆகி போச்சு. எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாரினாங்க. ஒருத்தன் கம்பு எடுத்து விரட்டுறான். 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் விரட்டினானோ, 4 பேர் சேர்ந்து 2 பேரை விரட்டினாங்க. அடிச்சு மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. தெரியல, 4 பேர் சேர்ந்து 2 பேரை அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. அதனால காரை கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால் எங்கள் டிரைவர் வண்டி நிப்பாட்டாமல் எடுத்து ஓடி வந்துட்டாப்புல. இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக எல்லாருமே கேட்டுருந்தாங்க ரெஸ்ட் நிப்பாட்டுங்கன்னு. எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. இப்போ ஒரு வழியாக நிப்பாட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீயை போட்டு வண்டியில் ஏறும். இந்த ஆர்பிடி ட்ராவல்ஸ் திரும்புதில்ல, இது வந்து பாம்பனில் இருந்து திருப்பதி போகிற ஆர்பிடி ட்ராவல்ஸ். நண்பர்கள் யாராவது பாம்பன்லேருந்து திருப்பதி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கலாம். நண்பர்கள் யாராவது காரில் வந்து வெளியூர் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பஸ்ஸில் நிப்பாட்டுறதுக்கு நிப்பாட்டாதீங்க. டோல்கேட் பக்கத்தில் உள்ள கடைகளில் நிப்பாட்டி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏசி இல்லை, ஏசி தான் அது. ஏசி ரெண்டு இல்லையா? இல்லை, சரி வா டீ போ. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபு. ஏன்னா அடிச்சுட்டு உருள்றாங்க. இப்போ தான் அறந்தாங்கியே வருது. மணி என்ன? 6:30 மணிக்கு தான் அறந்தாங்கியே வருது.
அடுத்து ஆவுடையார் கோயில், தொண்டி, எஸ்பி பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. இன்னும் நிறையா ஊர்கள் இருக்குது. முக்கால்வாசி கூட்டம் அறந்தாங்கி தான் இருந்திருக்கு. இந்த ஈஸியான ரூட்டு எடுத்து யூடியூப்பில் வீடியோ போட்டு போகிறாங்க இல்லை? கோயம்புத்தூர், மதுரை உள்ள சுற்றி போகிற ஊர்களை வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் சிக்கிடுறோம். மீம்ஸில் 24 ராம்நாடு போடுறேன். இந்த பாலம் ஒன்று வருது, இந்த பழைய காலத்து பாலமா? பையன் ஊர் வந்துச்சோடனே செம்ம ஜாலியாக இருக்கான். பஸ்ஸில் போட்டு கொலையாக கொண்டுட்டாங்க, இறக்கி விடுங்கடா அப்படின்ற மாதிரி போகிறான். இந்த அவரை பஸ் வச்சுருக்காங்களே எல்லாம் ஒரே ஆள் ஓனரா இல்லை டைப் பண்ணி ஓடுறதா இது? தொண்டி வெற்றிக்கு தான் ரூட்டா? வெற்றிக்கு தான் ரூட்டா? திருவாடனை உள்ள பஸ்ஸாக போட்டிங்கன்னா 20, நார்மலாக போட்டால் 15 நினைக்கிறேன். 15 ஆமாம். ரோடு சின்ன ரோடு, வண்டி ஃபாஸ்ட்டாக போக முடியல. ரொம்ப சின்ன ரோடு.
போல இந்த ரூட்ல பஸ் எக்கச்சக்கமா. எதிர சொல்லி தான் இருக்கும். ரொம்ப யோசிக்கிற ரொம்ப யோசிக்கிறாரா ரொம்ப யோசிக்கிறாரா ரொம்ப யோசிக்கிறாரு போறதுக்கு. இப்போ அவங்களும் தான் இப்போ அடுத்த ஒரு பஸ் வாங்கியிருக்காங்களே, ஒரு 200 பஸ்ஸு கவர்மெண்ட்ல ஸ்லீப்பரில் வாங்கியிருக்காங்க. ஸ்லீப்பர் சீட்டு 200 பஸ்ஸு, மைக்கு அது இதுன்னு வச்சு அதகலப்படுத்திருக்காங்க. ஆமாம், மைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மைக்கு, ஃபேனு, எமர்ஜென்சி பட்டனு என்னென்னமோ வச்சுருக்காங்களாம். ஆமாம், முதற்கட்டமாக 100 பஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து 100 பஸ் வருதுனாங்க. 14 பஸ்ஸு ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். எப்படியும் கோயம்புத்தூர் மதுரை சைடு தான் விடுவாங்க. 14 பஸ்ஸு. டிக்கெட்டு தான் இதை நெருக்கி வந்துடுது. அதுக்கு தான் டிக்கெட்டு தான் எது ப்ரைவேட் பஸ் நெருக்கி வந்துடுது. 1100 ஏசிலாம் கவர்மெண்ட்ல 1111 ராமேஸ்வரத்துக்கு 750 போயிடலாம். நம்ம வெற்றியில் போனோம்னா 750 போயிடலாம். என்ன சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். இங்கேருந்து வெள்ளிக்கிழமைனா வெற்றியில் ஒரு 1300 இருக்கும். அதான் அந்த 3 நாள் அதிகமாக இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறு. அவங்க எல்லா நாளும் ஒரே ரேட்டில் 1111 கவர்மெண்ட் பஸ்ஸு.
கூப்பிட வந்துடுவாரா? எவ்வளோ ஊர் பாருங்க பஸ்ஸில். ஏர்வாடி தர்கா, மதுரை, திண்டுக்கல், ராம்நாடு, எம்ஜிஆர் மதுரை பஸ் ஸ்டாண்டா, கரூர், ஈரோடு, பரமக்குடி. இதாக பாருங்களா? சரி. வண்டி ராம்நாடில் ஆட்களை இறக்கி விட்டுட்டு ராமேஸ்வரம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த ராமேஸ்வரம் ரோட்டில் இருந்து கிழக்கு ரோடு ரோடு இருக்கும். அதிலிருந்து ரோடு இருந்து பெரியவட்டம் போகும். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ண வரணுன்ட்டு வரவே முடியல. சரி இன்னைக்கு சரியாக அமையலை. எப்போதும் காரில் வருவோம், காரும் சரியாக அமையலை. சரி இன்னைக்கு இப்போ இதை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு இதை புக் பண்ணேன். அவர் இன்னொருத்தர் கிளீனராக ஓடினாரு, யுவராஜன். அவர் என்னாரு, ஒரு பையன் ஓடி இருந்தாரு, கிளீனர் ஒருத்தர். இது பஸ் இப்போ மாற்றிருக்காங்களா இந்த ரூட்டுக்கு? முன்னாடி புது பஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க சரி அந்த வண்டி இப்போ அதான் 105 போட்டிருக்கு. அது அருணாச்சலம்னு போட்டிருக்குமே. அதில் அருணாச்சலம் முத்து இல்லை. இதுதான் சிஎன்ஜி பஸ்ஸு, கேஸில் போகிற பஸ்ஸு தான்.
அங்கேயே 12 மணியா 11 மணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், நான் இதில் வேற டின்னர் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு வந்து ஏறணும். நிப்பாடுறதுல சரிங்க. இன்னும் கிளாம்பாக்கத்தில் நிற்க, இல்லைன்னா இங்கே நிற்கும் பார்த்தேன். செங்கல்பட்டு அடுத்து அச்சிரப்பாக்கமா? ஆ சரி. எங்கே ஆர்டர் எடுத்து கிராமத்துக்கு ஆர்டர் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆமா அப்படியா? ஆமா ஆமா. நம்மளுக்கு தெரியாத. நாங்க அதான் கிளாம்பாக்கத்து வரைக்கும் வந்தோம். மழை வேற அடிச்சு வெளுத்துட்டா. நான் அங்கே ஒரு டோல்கேட்லேயே முடிய மாட்டேன். இன்னைக்கு எங்கேயும் வண்டி நிற்காது. 1.5 மணி நேரம். நான் கோயம்பேடு வந்து ஏறினேன். நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா உள்ள பஸ் உள்ள வரும்போது? எனக்கு தான் ஃபோன் பண்ணீங்க. எனக்கு தான் ஃபோன் பண்ணீங்க. நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு உடனே தூக்கிட்டு ஓடி வந்தோம். ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கால் பண்ணுறேன், கால் பண்ணு. காரை உடச்சு வீசிட்டாங்க இவளைய. உடச்சிட்டாங்க. சரி. பாண்டிச்சேரி வண்டி. ஏழ்ற. ஆமா, அவனுக்கு பஸ் தான் மெயின். அவனுக்கு அப்புறம் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு ஓரம் போட்டு நிப்பாட்டி என்ன பண்ண வேண்டியனே. அஞ்சாவது நம்பர். சும்மா விரட்டி விரட்டில அடிச்சாங்க. சும்மா அவங்களே விடிய விடிய கண்ணை முழிச்சு நிக்கிறவன் போன மலையில நிக்கிறவனை போட்டுக்கிட்டு நோண்டா. அப்படியா? இண்டிகேட் போட்டு பஸ் ஃபுல்லா அங்க ஃபுல்லா வண்டி ஃபுல்லா நிக்குது. அதுக்கான இண்டிகேட் போட்டு ரைட்ல ஓட்டுற லெஃப்ட்ல நிக்குது. அதோட பஸ் ஃபுல்லா வந்து பஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அந்த பஸ் வெளியே வர இவர் உள்ள விட்டாரு. சாரு அதாவது சார்காரங்க பஸ் பின்னாடி பாத்துக்கிட்டு நீ யாருடா டிரைவரு யாரா கீழே போட்டு வெளுத்துருவாயில.
ரிட்டன் டியூட்டியா இல்லை ஆஃபா? ரிட்டன் டியூட்டியா இல்லை ஆஃபா? 5 மணி நேரம் போதுமா ரெஸ்ட் எடுக்க? 5 மணி நேரம் போதுமா ரெஸ்ட் எடுக்க? ஆ ஆ ரிட்டனுக்கும் சீட்டு ஃபுல்லு போலையே. அதுக்கு முன்னாடியே அண்ணா நகர் தாண்டவனே. ஆயிடுமா? ஓகே சார், இங்கே இறங்கிக்கலாம்ல? தேங்க்ஸ்ண்ணா. 14 அப்புறம் வந்து இறங்கியாச்சு.